இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படின்னா 10th முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு தான். இது எங்க அப்படின்னா வருமான வரித்துறையில வேலை இருக்குது. சேலரி வந்து உங்களுக்கு 56,000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நம்ம பேஜ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th 12th டிகிரி தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் நான் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த வேலையில என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 10th முடிச்சிருந்தா போதும். இது இந்தியா முழுவதுமே இருக்குது. ஏஜ் வந்து உங்களுக்கு 15ல இருந்து 25 இருந்தா போதும். என்ன ஜாப் அப்படின்னா இது ஒரு கேண்டீன் அட்டெண்டன்ட். 31/8 நீங்க இதை அப்ளை பண்ணிருக்கணும். அப்பதான் இது வந்து எலிஜிபிள். எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. இதோட சேலரி வந்து 18ல ஆரம்பிச்சு 56,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, incometax.canteen recruitment அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா டவுன்லோட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதுல வந்து ஃபுல்லா போட்டிருப்பாங்க. நீங்க எப்படி அப்ளை பண்ண என்ன டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன்ஸ் அகேன் லாகின் பண்ணி அதோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிட்டு அவங்க கேட்கிற எல்லா டீடைல்ஸுமே அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த வெப்சைட் incometaxmpcg.government.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல தான் டவுன்லோட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து எல்லா டீடைல்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஒரு பிடிஎஃப் ஃபைலா டிஸ்பிளே ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க. இதா இருக்கு இல்லையா, இது வந்து கேண்டீன் அட்டெண்டன்ட். இதுக்கு வந்து என்ன ஏஜ் இருக்கணும், 18 to 25 வரைக்கும் இருக்கணும். நீங்க வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து 18,000 வந்து 56,000 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் பேமெண்ட் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில. ஸோ இப்போ இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேண்டிடேட், என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஏஜ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் இதோட டீடைல்ஸ். இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. உங்க மெயில் ஐடி யூசர் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆயிடும். இதுதான் இதோட டீடைல்ஸ். இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எதுவும் கேளுங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய 10th முடிச்சவங்களுக்கும் +2 ITI டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டுட்டே இருக்கிறேன்.